கர்த்தாவின் நாமத்தினாலே ஆமென். காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அழகான காலை பொழுதில் உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை வணங்கவும், உம்மை கனப்படுத்தவும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த அழகான தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஒரே குடும்பங்களாய் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த அழகான தருணங்களில் உம்முடைய கிருபை எங்கள் மேல் ஆண்டவரே அப்போ அருள் புரிய உம்முடைய திருக்கரத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கிருபை தங்கட்டும். தேவரீர் இதோ ஆண்டவரே உம்முடைய சார்ந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அழைப்புக்கு நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைக்குள்ளாக வழிநடத்தும்படியாக அப்படி திருச்சமத்தில் வைக்கிறோம். இந்த வார்த்தையினாலே திடப்படுத்தி அருளும். விசேஷமாக இந்த வழிபாடானது எங்களுக்கு உண்மையும் ஆண்டவரே உறைவிடமாக இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் ஆண்டவரே உறுதி செய்யும்படியாக அப்படி திருச்சமத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. வாசிக்கிற வேத பாடங்கள் முதல் பாடுகிற பாடங்களிலிருந்து ஒவ்வொரு ஜெபத்திலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட வழிநடத்தும்படியாக இப்படி திருச்சமத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 326வது பாடலை சேர்ந்து பாடும். பாமாலை எண் 326. Come
இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனையில் கடவுளாகிய கர்த்தரை நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணிலும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக, ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வவல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவரிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குதத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக அறியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறைக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் வித்தும் துக்கப்படுகையில் சீர்படுத்தும். மிக இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மையுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்து சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள்.
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 17 முடிய. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 17 முடிய. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலும் அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தைகளினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. ஆமேன். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் படித்து உண்டாச்சு. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 139ஆம் சங்கீதம். சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீர் துர்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள்.
கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 வரை. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவன் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை. சபையார் அமரவும். ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் சிறப்பு பாடலை பாடுவார்.
19, 18, 20. Jesus said, if you have faith like mustard seed, then you can move a mountain. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. யாக்கோபு 2:26. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொல்ல அது இவ்விடம் விட்டு அப்புறம் போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். லூக்கா 7:50. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா என்றாது. எபேரியர் 10:38. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அவிடம் போ என்று சொல்ல அது அவிடம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 17:20. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். கலாத்தியர் 5:5-6. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். And without faith it is impossible to please him. For whoever would draw near to God must believe that he exists and that he rewards those who seek him. Hebrews 11:6. நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 101வது பாடலை சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 101, வரவேணும் பரநாபியே.
அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் நம் மத்தியிலே பணியாற்றி சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் பேராலயத்திலே ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்திருமதி தவசீலி என்றி ஜெபரிச்சட் ஆயரம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று மீண்டுமாக வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் அழைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம் தலைகளை தாழ்த்தி நம் கடவுளிடத்தில் அர்ப்பணிப்போமாக. கிருபையுள்ள நல்ல இயேசு சுவாமி, இந்த அழகான தருணங்களிலே உம்முடைய வார்த்தையிலே எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கவும், கேட்கவும், அதன்படி செய்யவும், அன்பு பாராட்டவும், எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. அப்படி என்னோட வாயின் வார்த்தைகளோடும் எங்கள் இருதயத்தின் தியானங்களோடும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன். மேலும் இந்த நாளிலே கூட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் அடியனுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பினை கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த தருணங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே அந்த 6 மாதங்கள் இந்த எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கிருபை மாத்திரமே நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களோடு கூட ஓடி வரவும், உங்களை பார்க்கவும், இந்த ஆலயத்தில் இன்னும் அறியாத ஜனங்களோடு கூட உறவு கொள்ளவும் கடவுள் கொடுத்துருக்கிற தருணங்களை எனக்கு நிச்சயமாகவே மறக்க முடியாது. தேவன் பல ஆசீர்வாதங்களிலே ஆண்டவர் என்னை வழிநடத்தினார். அவனமாக இந்த நாளிலே கூட நிறைய விஷயம் முடிக்கலான்னு கூட இருக்குது. காலங்கள் ரொம்ப குறைவாக இருந்தது, ரொம்ப கொஞ்சமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அதிலே பலப்படுத்தினார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய உண்மையான உறவுகளுக்கு நான் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்னும் தொடர்ந்து உங்களோடு கூட பயணிக்க நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு பயணிப்பீர்களாக. இந்த நாளில் பேராயத்தின் வாழ்விலே கூட நாம் அழகான ஒரு சந்திப்பினை நாம் இந்த நாளிலே ஏறெடுக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை வழிபடுதல். How to worship God in truth and spirit. இல்லை, ஸ்பிரிட் என்று சொல்லும்போது நமக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஒரு சொர்ணம் இருக்குது. ஒரு உணர்வுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாது. சொர்ணம் இருக்குதுன்னு சொல்லுவோம். நான் எப்போதுமே இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. எல்லா ஒரு வார்த்தைக்கும் சயின்டிஃபிக்கலி வி ஹாவ் அ டேர்ம்ஸ். இதில் சிறு வயதில் பொதுவாகவே இந்த டைட்டில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்ப்பேன் நான். அதில் சயின்ஸில் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டிமுலஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு உணர்வு இருக்குதா. இந்த உணர்வுன்னு சொன்னாலே வேதத்தில் ஒரு அடியான நம்மளுக்கு ஞாபகம் வரும். யார்? உணர்வுன்னு சொன்னாலே தாவீது அரசன் உணர்வை தாரும் என்று சொல்லி பல வகையில் நம்மோடு கூட 119ஆம் சங்கீதம் 33 பார்த்தீங்கன்னா 6 விதமான சொர்ணம் கேட்பார். சாமி இந்த சொர்ணம் தாங்க, இந்த சொர்ணம் தாங்க, இந்த உணர்வை தாங்க என்று சொல்வது உண்டு. நம்ம ஒருவேளை நம்மளை பெரியவங்க திட்டுவாங்க சில சமயம். என்ன நான் சொல்கிறேன், நீ என்ன தான் நான் பார்த்துன்னு இருக்கிறேன்னுவாங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று நினச்சின்னு இருப்போம், இல்லை உக்காந்துட்டு இருப்போம். ஒரு வேளை கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார், கடவுள் நம்மை காண்கிறார், நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்ற ஒரு உண்மைத்தன்மை நாம் ஆற்றலோடு அன்போடு கூட உணர்வோடு கூட பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். Why do we come to the church? நம்ம ஏன் இந்த ஆலயத்துக்கு வருகிறோம்? ஃபார் வாட் பர்பஸ்? நம்மளுக்கு என்ன நோக்கம் இருக்குது? இல்லை, எல்லாருக்குமே வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. பொண்ணை இப்படி தான் பார்க்கணும், எனக்கு இப்படி தான் மாப்பிள்ளை வேணும், எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குல்ல. வீடு இப்படி தான் கட்டணும், சமையல் இப்படி தான் செய்யணும்,
ஒவ்வொரு தாய்மார்களை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரசம் எல்லாரும் செய்கிறது ஒன்றே ஒன்று தான். அதே சீரகம் தான் போடுவாங்க, அதே மிளகு தான் போடுவாங்க. ஆனால் இப்படி தான் பண்ணணும். ஒருத்தருடைய கைப்பக்கமும் வித்தியாசமாக இருக்கும். நம்மளும் செய்கிறோம் தானே, அந்த டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. நம்மளும் அதே பார்டர் புடவை தான் கட்டுறோம் இல்லை, ஆனாலும் இவங்க கொஞ்சம் அழகாக இருக்காங்க. ரைட், இவங்க வித்தியாசமாக இருக்காங்க. பல வகையில் பல ஆசீர்வாதங்கள், பல டிஃப்ரென்சஸ் வி see இல்லை. ரைட், why do we come to the church? ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரோம்? ஆராதிக்க. ஃபார் வாட் பர்பஸ்ன்னு சொல்லும்போது ஆராதிக்க, சந்தோஷம். ஆனால் அந்த ஆராதிக்கன்னு சொல்லும்போது 2 டேர்மை நம்மளுக்கு ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. உண்மையாய் ஆராதிக்கணும், உணர்வோடு கூட ஆராதிக்க வேண்டும். உண்மையோடு கூட நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்போ தான் யூ கேன் see the miracle. நிறைய பேர் மேஜிக் பண்ணுவாங்க, மேஜிக் நடக்குது பாருன்னு சொல்லிட்டு. அந்த மேஜிக் எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. நீங்கள் நிச்சயமாகவே உண்மையாய் வழிபட்டால், கடைசியாக பாப்பா ரொம்ப அழகாக சொன்னாங்க மத்தியில் வந்து, கடுகளு வித்தியாசம் இல்லை, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தால் போதும் இல்லை, கலக்குன்னு கலக்கிடலாமே. ரொம்ப அழகான பாடல் அது இல்லை. கடகளு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அந்த மலை கூட, அவ்வளோ பெரிய மலை கூட கண்டிப்பாக விழுந்துடும் இல்லை. இஃப் யூ ஜஸ்ட் டச், நீங்கள் தொட்டால் போதும் இல்லை. நோ நீட் டு புஷ் வெரி ஸ்ட்ராங்லி. நீங்கள் ரொம்ப ஆழமாய் தள்ளணுன்றது கிடையாது. எப்படி தான் அந்த கல்லை புரட்டுறது, அந்த கல்லை எப்படி தள்ளுறது அப்படின்னு பொதுவாகவே எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆயிரங்களுக்கும் சரி, பொதுவாக நம்மளுடைய ஆலயத்தின் அங்கத்தினர்களுக்கும் சரி, கல்லை எப்படி புரட்டலாம் இல்லை என்று சொல். அப்படி தான் ஒருத்தர் கோயிலுக்கே வரல. ஏன் அவர் கோயிலுக்கே வரல இல்லை, எதுக்காக கோயிலுக்கு வர்றதில்லை? they all say the reason. இங்கே ஆவி இல்லை, அனல் இல்லை, அதனால் இந்த கோயிலுக்கு நான் வர்றதில்லை. இதே ரீசன் தான் வந்து நம்ம அந்த கிணறு தண்டையிலே வந்து அம்மா சொன்னாங்க, சமாரியஸ்திரி, ஐயா நாங்கள் அந்த மலையில் போய் கும்பிடுவோம் ஐயா. ஐயா இந்த கிணறுல தான் ஐயா நாங்கள் தண்ணி எடுப்போம் என்று சொல்ல. அவங்களோட சூழ்நிலை வேறு. நம்ம எல்லாருக்குமே வி ஹாவ் அ பர்டிகுலர், நம்மளுக்கு இப்படி தான், எனக்கு இதுதான் அதுதான் இப்படி தான் என்று சொல்லி அந்த வகையில் நம்ம பார்ப்பது உண்டு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஐயோ இதை பார்த்து படிச்சுங்கிறாங்க அதனால இந்த கோயிலுக்கு வர்றதில்லை. ஒருத்தரை கேட்டேன், அது இங்கெல்லாம் ஐயோ அரசியல்மா, ஐயோ நான் வர்றதில்லை, இந்த கோயிலுக்கு வர்றதில்லை. அப்படி தான் ஒரு பிள்ளை தன்னுடைய இல்லத்தில், எனக்கு எங்கள் அம்மாவையும் பிடிக்கல அப்பாவையும் பிடிக்கல, ஏன்டா அப்படி நம்ம, ஆமாம் அந்த பையனை மாரி இருக்கிறியா நீ, அந்த பையனை மாரி நீ ஒழுங்காக படிக்கிற, அந்த பையனை மாரி இதை செய்கிறியா, அப்போ என்னை எப்போ தான் பார்ப்பாங்க, அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்னு தான் பார்க்குறாங்களே தவிர என்னை பார்க்க மாட்டுறாங்க. அவனை பற்றி 10 விஷயம் சொல்கிறாங்க, என்னை பற்றி ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டுறாங்க. என்னை எதுக்கு தான் பெற்றாங்கன்னு தெரில. ஃப்ரஸ்ட்ரேஷன். பல விஷயங்களே அந்த அம்மா மலையை தேடுறாங்க, அந்த மலைக்கு போவோம் ஐயா, இந்த கிணறுல எடுப்போம் ஐயா. ஆனால் ஐயா அவங்கள மட்டுமே பார்த்தார். அந்த அம்மா கிட்ட, அந்த அம்மா தாகமாக இருக்காங்க, அந்த அம்மா கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த அம்மா வேதனையோடு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இயேசு உங்களை பார்க்க வருகிறார். God is seeing you wherever you are. நான் தான் நீதிமொழிகளை ரொம்ப அழகாக சொல்லுகிறது 3:6 இல்லை, உன் வழிகள் எல்லாம் என்னை நினைத்துக்கொள், ஆமாம் உங்கள் காரியங்களே நான் வாய்க்க செய்வேன். உன் வழியெல்லாம் நினச்சிக்கோமா, நான் உன் கூட தான் வரேன், உன் காரியம் எல்லாம் என்னவோ அதெல்லாம் நான் வாய்க்க செய்வேன். வெரி சிம்பிள். காட் இஸ் வித் அஸ். நம்மளோட கடவுள் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படி தான் ஒருத்தர் கோயிலுக்கே வரல. ஏன் தான் வரல? போய் பாஸ்டர் பார்த்தார். போன உடனே அந்த பாஸ்டர் இவருக்கும் தெரியாது, இவரை பாஸ்டருக்கும் தெரியாது தான். ஏன்னா இவர் கோயிலுக்கு வர்றதில்லைல்ல. ஆமாம், அதனால் அவர் இவரை பார்த்துருக்க மாட்டார். அவர் கோயிலுக்கு வர்றதில்லை, இவரும் அவரை பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அட்ரஸ் தேடி ஏன் தான் வரலன்னு போய் பார்க்க போயிட்டார். பாஸ்டருக்கு இவர் தான் தெரிஞ்சிச்சு. ரைட். அங்கே ஒரு நெருப்பில் கட்டை எரிஞ்சுன்னு இருந்துச்சு.
அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், ஒரு கட்டையை எடுத்து தனியாக வச்சிட்டார். எரிஞ்சிருந்த கட்டையை தனியாக வச்சிட்டார். தனியாக வச்சிட்ட உடனே அதுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நடந்துச்சு. அதை பார்த்து அந்த வராத ஒரு மனிதர், ஐயா நான் இனிமேல் கோயிலுக்கு வந்துடுறேன் ஐயான்னார். இது வரைக்கும் வராத ஒரு மனிதர் அவர் செய்த செயலை பார்த்து, நான் இனிமேல் வந்துடுறேங்க ஐயா, திருச்சபைக்கு சர்ச்சுக்கு வந்துடுறேன் ஐயான்னு சொன்னார். ஏன் சொன்னார்? அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? அந்த கட்டையை தூக்கி தனியாக வச்சிட்டார். அப்போ என்ன பண்ணு, ஒன்றா இருக்கிற வரையும் எரிஞ்சுன்னு இருக்கும். ஆமாம், தனியாக வச்சோடனே என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் எரிஞ்சிச்சு, அப்புறம் புகை வந்தது, அப்புறம் கருப்பாயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இட் லாஸ்ட் இட்ஸ் ஃபயர், இட் லாஸ்ட் இட்ஸ் ஸ்ட்ரென்த். அதனுடைய பலத்தையும் அதனுடைய ஆற்றலையும் அதனுடைய அனலையும் அதனுடைய உறவையும் அது இழந்து விட்டது. நீங்கள் எப்போ கடவுளோடு இணையவில்லையோ, நீங்கள் அத்தகையான உணர்வுகளையும் உண்மைத்தன்மைகளையும் உறவுகளையும் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அனலும் ஆற்றலும் பலனும் உங்களோடு கூட கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா பாஸ்டரோட நீங்களும், பாஸ்டரும் உங்களோடு கூட, கடவுளும் உங்களோடு கூட, கடவுளுடைய இல்லம் உங்களுடைய இல்லத்தோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இல்லை இந்த ஆசீர்வாதம் கிட்டும். ஸோ அதை பார்த்த அந்த மனிதர் எப்போ தனியாக ஒரு கட்டையோட நிலைமையை பார்த்தாரோ, அப்படி தான் நம்ம கட்டை கூட அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டார். நம்ம கட்டை கூட அப்படி தான் இல்லை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? we should partake in the church. நம்ம திருச்சபையில் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும். எவ்வளோ சீக்கிரம் போயிடலாம், எப்படா முடியும் அப்படி கிடையாது. எவ்வளோ தூரம் நம்ம கடவுளோடு இணையலாம் என்ற ஒரு ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னும் கடை இருக்குது, இந்த கோயிலை விட்டு தான் போயிட்டேன்னு இல்லை, இன்னும் கடை ஒன்று இருக்குது, பாக்கி இருக்குது, நிறைய இருக்குது, கடை இருக்குது. அந்த ஊழியத்துக்கு இன்னும் கொடுக்கணும். ஆனால் நேற்று ராத்திரி ஃபோன் அடித்தேன் அண்ணனுக்கு, அண்ணா ஒரு கடைங்குது, எது வருதோ அது உங்களுக்கு தானான்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு 75 பிள்ளைகள், செருப்பு போடுறதுக்கு கூட இல்லை, கிழிஞ்ச துணி தான், கிழிஞ்ச யூனிஃபார்ம் தான். போய் பார்த்துட்டு மனசு கேட்கல, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அவங்க வேறு யூனிஃபார்ம் வேணும்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், அந்த பள்ளிக்கும் செய்யணும் என்று கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுத்தேன். சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. போன வாரம் கூட என்னால் முடிஞ்சது ஒன்று அனுப்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு 15,000 ரூபாய் இருக்குது. அந்த பிள்ளைங்க ரோஸ் கலர் யூனிஃபார்ம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம திருச்சபையில் இருக்கிற ஐயா தான் அதுக்கு உதவி ஆற்றாங்க. இப்படி தேய்ப்பதற்கு ஒரு டெய்லர், ரொம்ப அழகான ஒரு மனிதர், அவரும் நல்ல சகோதரர், நட்புறவில் இணைந்தார். தொலைபேசியில் தான் பார்த்தேன், அவரோட நான் நேராக பேசலை. ரொம்ப அழகாக பேசி அதுக்காக உதவி ஆற்றினார். அந்த பிள்ளைகள்லாம் ஒன்று அந்த ரோஸ் கலர் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் இருக்கிறது. அந்த பிள்ளைகள் ஒருவேளை கடவுள் ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சபையினுடைய கொடைகள் எதுன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுடைய அடையாளம், நம்ம கெலட் பள்ளிகளுடைய அடையாளம், இங்கே வருகிற ஒவ்வொரு ஏழை மக்களுடைய அடையாளங்கள், இங்கே ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடு வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி ஏக்கத்தோடு வருகிற ஒரு மக்களுடைய உறவுகள், அவங்களுடைய உண்மைத்தன்மைகள். இப்படி என் சாமிக்கு முன்னாடி இந்த சாமி தான் முதல்ல தெரிகிறான்னு சொல்லிட்டு காலில் வந்து கும்பிடுற அவங்களோட உறவுகள். நிஜமா அதெல்லாம் ஒரு சாமிக்கு ஒரு போட்டி ஆயிடுச்சான்ற மாதிரி இல்லை. ஆனாலும் தன்னுடைய சாமியோட இந்த சாமி தான் முன்னால் முதல்ல அவரை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய சாமியை விட்டு கொடுத்துட்டு நம்ம சாமிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற உள்ள அது எப்படின்னு எனக்கு தெரியல. நிஜமாக அந்த விசுவாசம் நிஜமா அக்காவை நான் வாழ்த்துக்கிறேன். இப்படி பலருடைய ஒவ்வொரு சாட்சியும் பார்க்கும்போது தேவன் மிகுந்த ஒரு கிருபை இந்த இல்லத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்தாலும் இந்த இல்லத்தில் நடக்கும், விசுவாசித்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார், சந்தேகமே கிடையாது. 6 மாதம் நக்கி பார்த்துட்டோம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆண்டவர் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒருத்தருக்கும் சோறு கையேந்து வாங்கும்போது, ஒவ்வொரு தெருலையும் வாங்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சிவிலில் போனால் கூட கண்டுபிடிச்சிடுறாங்க.
அம்மா நீங்கள் தானேம்மா அன்னைக்கு ப்ளஸ் பண்ணீங்க, என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க எப்படின்னே தெரில. ஏன் அதை சொல்லுகிறேன்னு சொல்லும்போது ஆசையோடு அவங்க வாங்கினது, ஆசையோடு அந்த பிளெஸ்ஸிங் வாங்கினது, நாடி வரும்போது அவங்களுக்கு அந்த விருப்பங்கள் நிறைவேற்றினது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய. தனித்து இருக்கும்போது அந்த புன்னகையும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றெடுக்க முடியாது. இவையெல்லாம் பெற்றெடுக்கவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் நம்ம ரொம்ப அழகாக படித்தோம். அவர் சொல்கிற அதமானேன் ஆண்டவரே. ஸோ வாட் இஸ் அ வர்ஷிப்? ஐயோ நான் என் கண்ணில் சாமியை பார்த்துட்டேனே, அதமானேன், சபமானேன், என் உதடுகள் அசுத்த உதடுகள், இந்த அசுத்த மக்களோடு இருந்தவன் நான் சாமியை பார்த்துட்டேனே. உசியா ராஜா நல்ல அரசன், ஆனால் ஒரு தவறுனாலே கடவுளுடைய சாபத்தை பெற்றான். ஆனால் அவன் மரித்த அந்த சூழ்நிலைகளிலே பார்க்கும்போது ராஜா மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். யாருன்னா சாமி. கடவுள் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அந்த மகிமையான ஒன்றை ஏசையா பார்த்தவுடன் சொல்ல நான் அதமானேன். ஐயா இந்த அசுத்த உதடுகள். ஒரு வாக்கியம் இருக்கிறது, the forgiveness begins with your realization. நீங்கள் உணர்கிற அந்த அக்ஷணமே உங்களுக்கு மன்னிப்பு என்பது துவங்குகிறது. நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு கேட்க வேணாம், உங்கள் தவறை உணர்ந்தால் மட்டும் போதும், மன்னிப்பு உங்களுக்கு தானாகவே கோரும் என்பது செயல் வடிவங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு, ராயப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க போயிட்டு இருந்தோம் நானும் ஆயிரம். ஒரு சில பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மோடி ஐயா ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் ஹிந்தியில். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. சோச் எழுதியிருப்பார். சோச்சுன்னா இல்லை உங்கள் நினைப்பு, உங்கள் யோசனை, சிந்தனை என்பதை அவர் எழுதியிருப்பார். ஆட்டோலலாம் கூட இப்போ ஹிந்தி வேர்டை இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க. பட் எத்தனை பேர் படிக்கிறோன்னு தெரியாது. ஒருவேளை பிரியமானவர்களே, நம்மளுடைய யோசனையிலே கடவுள் யார்? அவன் பார்க்கிறான், நான் ஆண்டவரை பார்த்தேன், அடையாளம் படுத்திட்டான், ஆண்டவரை நான் பார்த்துட்டேன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அசுத்த உதடுகள் நான் ஆண்டவரே நான் போய் நான் சாமியை பார்த்தனே என்று. ஆனால் எப்போ தன்னை உணர்ந்தானோ அப்போ ஆண்டவருடைய செயல் என்னென்னா, வந்து அக்னியில் தேவதூதர் தொட்டு அவரை பரிசுத்தமாக்கினார். என்கவுண்டரிங் த ஹோலினஸ் ஆஃப் காட். கடவுளின் புனிதத்தை நாம் சந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய புனிதத்தை நாம் சந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய இந்த புனிதத்தை நாம் சந்திக்கும்போது ஒருவேளை நமக்கு என்னென்ன இருக்கிறது, எப்போ நான் அசுத்த உதடு, நான் ஐயா நான் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லும்போது அவரிடத்துல அந்த ஆண்டவர் இடத்துலேருந்து நம்ம உண்மையான ஒரு அறிக்கை, உண்மையான தன்னுடைய பாவத்தை உணர்வு, நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி உணரும்போது அப்போ ஆண்டவர் இல்லை இரக்கத்தை, அவருடைய அரவணைப்பை, அவருடைய கிருபையை, அவருடைய மன்னிப்பை, அவருடைய பரிசுத்தத்தை, பரிசுத்தப்படுத்துதலை நமக்கு ஹீ இஸ் கிளென்சனிங் த லிப்ஸ் ஆஃப் ஐசை. அவருடைய உதடை அவர் என்ன பண்ணுறாரு, எப்போ தான் உதட அசுத்தம் சொன்னானோ, இல்லைப்பா நீ எப்போ உணர்ந்தியோ இல்லை என்று சொல்லி அவருடைய உதட அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். உன் குற்றம் நீங்கிடுச்சு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணாடி கீழே போட்டால் உடஞ்சிரும், போட மாட்டேன், ஏன்னா போட்டால் உடஞ்சிரும். we are very careful in carrying the glass. உங்கள் உதடும் அப்படி தான் இருக்கணும், உங்கள் சொல்லும் அப்படி தான் இருக்கணும். கண்டிப்பாக அது தெரிக்கும்போது கண்டிப்பாக மற்றவர்களை புண்படுத்துமே என்கிற சொல்லினாலே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சொல்லி நீங்கள் பாதுகாத்து பேச வேண்டும். அனாவசியமாக பேசுறதில்ல, உங்களுடைய யோசனையை கூட நீங்கள், அது எதனா இருக்கட்டும், எல்லாரும் என் பிள்ளைங்க தான், உங்களுடைய யோசனைகள் தீமையாக இருந்தால் இல்லை அது கடவுளோடு இணையாது. உங்களுடைய யோசனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்வு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் he has been purified. 3 காரியங்கள், பியூரிஃபைடு, எம்பவர்டு அண்ட் கமிஷன்டு. அவரை பரிசுத்தப்படுத்தினார், ஆற்றலுடையவராய் ஆக்கினார். எனக்காக யார் வருவான், நீ வருவியா என்று சொல்லி அவரை அழைப்பித்தார் என்பதை கடவுள் இங்கே அழைக்கிறார் ஏசாயாவை. ஹல்லேலூயா, பெரிய ஒரு ஆசீர்வாதம். தன் குற்றத்தை உணர்ந்தாலே போதும், மன்னிப்பு கோர அவசியமில்லை என்று ஒரு பழமொழியும் உண்டு.
ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்திலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். வர்ஷிப் இஸ் நாட் அன் எண்ட். அது ஒரு முடிவு அல்லவே அல்ல. ஆராதனை என்பது நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், ஆராதனை என்பது ஏதோ ஆராதிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஐயா, ஒவ்வொரு மக்களையும் ஒருவரையும் அவர்கள் புரிந்து கொள்கிறது தான் ஆராதனை. என் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு அண்ணன் வந்துட்டார் ஆராதனையில். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவார். அவரை பார்த்துட்டேன், ரைட், கடைசி அவரை பார்த்துட்டேன்னா அவர் என்னுடைய கஷ்டத்தை அவர் நீக்கிடுவார். நீங்கள் திருச்சபைக்கு ஆராதிக்க வரும்போது, கடவுளை தரிசிக்கும் போது கடவுளுடைய கொடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த கொடைகளாகவே நீங்கள் மாறுவதற்கு ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். ஏசையா வந்து கொண்டாடுறார், ஆண்டவரை பார்த்துட்டேன், நான் ஆராதிச்சிட்டேன் அப்படி என்றது மாத்திரம் போறது கிடையாது. ஆண்டவர் அந்த கொடைகளுக்கானவராகவே அழைப்பிக்கிறார். யூ ஹாவ் பீன் கிளென்ஸ்டு. நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். நீ அந்த பரிசுத்தத்தோடு நீ போகணும். பரிசுத்தமாக உங்களை பார்க்கும்போது மற்றவன் என்ன சொன்னோம், ஐயோ அண்ணனை பார்த்துட்டேன், நான் பரிசுத்தமாக நடந்துக்கணும், நான் தப்பு பண்ணக்கூடாது என்ற நெகிழியோடு கூட நான் மற்றவர்கள் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து செல்லக்கூடிய ஒரு நீங்கள் வழிகளாய் வாழ்வாய் இருக்க ஆண்டவர் அழைப்பிக்கிறார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தோட உணர்வோடு கூட செல்ல நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இரண்டாவதாக என்கவுண்டரிங் த கமிஷன் ஆஃப் காட். 2 பதம் மாற்றம் தான் உங்களோடு கூட உரைக்க விரும்புகிறேன். என்கவுண்டரிங் த கமிஷன் ஆஃப் காட். த வர்ஷிப் இஸ் லைக் த என்கவுண்டரிங் த கமிஷன் ஆஃப் காட். என்கவுண்டர் இஸ் சந்திப்பு. ஒருத்தரை எப்படி போய் சந்திக்க போகிறோம்? நேராக போய் சந்திக்க போகிறோம். எப்படி சந்திக்க போகிறோம்? டு வி ஹாவ் த கட்ஸ்? நேராக சந்திப்பதற்கு. நான் ஐயா முன்னால் வந்தேன்னா நான் பணிஞ்சிருவேன் தான். அவரோட சொல்லுக்கு, அவரோட செயலுக்கு, அவரோட பொறுமை, அவருடைய ஆற்றல், அதை தான் நான் ஐயா கிட்ட நான் கற்றுக்கொண்டது ஆஸ் எ சீனியர். கமிஷன் ஆஃப் காட், அவருடைய ஆணை ஒன்று இருக்குது. ஆண்டவர் ஆணை விடுகிறார், நீ யார் எனக்காக வருவான் வரியாப்பான்னு ஏசையாவை கூப்பிட்ட கடவுள். இங்கே ஒருத்தரை கூப்பிடல, ஆனால் உரிமை கொண்டாடிட்டாங்க. அதுதான் பெண்களுக்கான ஒரு சிறப்பு. அம்மா கடவுளை பார்க்க வரல, அந்த கிணத்தண்டையில் வராங்க, எக்ஸ்பெக்டிங் சம்திங். இதுவரையும் அவங்க வந்திருக்கிறாங்க, இதுவரையும் அவர்களோடு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஏன்னா அவங்களோடு இருந்தவங்க புருஷன் கிடையாது, அவர்களுடைய புருஷன் கிடையாது. களைப்பு, தோய்வு, வெறுப்பு, பயம், சாபம், தனிமை, ஒடுக்கப்படுதல், ஏக்கம், உலகத்தை குறித்த எண்ணம். இயேசுவானவர் வருகிறார், அதே கிணத்தண்டை வருகிறார். அவருக்கும் தாகமாக இருந்தது இல்லை, ஆனால் அந்த உலகத்தை குறித்த எண்ணம். அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட பக்கெட் இல்லை, என்கிட்ட போய் பக்கெட்டு கேட்குறீங்க, தண்ணி கேட்குறீங்க, உங்ககிட்ட வாளி இல்லை. அப்போல்லாம் எல்லாரும் சொம்பு எடுத்துன்னு போவாங்க பலருக்கு. உங்ககிட்ட வேதம் இல்லையா? உங்களுடைய பண்புகளை நோக்கி பலர் சொல்லுவதற்கான ஒரு வெசல் எதுனா இதுதான். நீங்கள் கிறிஸ்துவங்க தானே? அப்போது அந்த அம்மா சொல்லுவது, நீங்கள் யூதனாச்சே, என்கிட்ட போய் கேட்குறீங்களே. ஆனால் 2 பேருமே எங்கே உட்காந்துருக்காங்க? 2 பேருமே எங்கே வந்திருக்காங்க? அதே கிணற்றண்டையில். அப்படின்னா ஒன்று யோசிக்கணும். யாக்கோபு ஐயா இருந்த வரைக்கும் அது வித்தியாசம் கிடையாது. வித்தியாசமான யாரையும் வித்தியாசம் பார்க்காத ஒரு கிணறு யாக்கோபு ஐயா இருந்த வரைக்கும். ஏன்னா யாக்கோபு வெட்டின கிணறு. அவர் பெற்ற பிள்ளைகள் 12 கோத்திரம். அப்போ அவங்களுக்கு அந்த வித்தியாசம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா யாக்கோபு ஐயா இந்த கிணறுலேருந்து தான் நாங்கள் தண்ணி எடுத்துன்னு போகிறோம். அந்த அம்மா யாருன்னா தாழ்த்தப்பட்டவன். அந்த ஐயாவும் அந்த தண்ணி கேட்குறாரு, யூதனாச்சே, இதே கிணறுல நீங்களும் எடுத்துக்கலாம் தண்ணி, நானும் எடுத்துக்கலாம் தண்ணி. ஆனால் எப்படின்னா, நீங்கள் தனி பக்கெட் வச்சுருக்கணும், நான் ஒரு தனி சொம்பு வச்சுருக்கணும். இதுதான் அங்கே மேட்டரு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த வித்தியாசங்களை பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார்.
அந்த வித்தியாசங்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அம்மா, நீ எதை தேடி வரியோ தண்ணீர், அது உனக்கு வித்தியாசம் கொடுக்கும். எதை தேடி வரியோ அந்த தண்ணீர் உன்னை வித்தியாசப்படுத்தும் இல்லை. ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரோ இல்லை, உனக்கு வித்தியாசங்கள் கொடுக்காது, மாறாக நிலையான உயர்வான ஒரு வாழ்வினை அளிக்கும் என்று சொல்லுகிறார். அந்த அம்மா உரையாட சொல்கிறாங்க. உரையாடல், அவங்களும் உரையாடலை செய்கிறாங்க. இப்படி வித்தியாசமின்றி அவர் ஒரு ஜெயத்தை, ஒரு சமத்துவத்தை சொல்கிறாங்கன்னா, இவர் யாரு? இவர் மனிதனாக இருக்க முடியாது. இப்படி சமத்துவத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. என்னை சமமாக்குறார். இந்த பக்கெட்டோட இந்த பக்கெட்லேயே நீ குடிக்கலாமா என்று அவர் ஒரு யூதனாக இருந்தோம் என் ஒருவோடு கூட அவர் சொந்தம் பாராட்டுகிறார். அவர் மனிதர் அல்ல, மாறாக அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்கிறது சரிதான், மேசையான்னு ஒருத்தர் வர இருக்கிறாரு. இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்மளுடைய திருச்சபை அந்த சொல்லிலே அழைக்கப்பட வேண்டும், அந்த உறவுகளிலே அழைக்கப்பட வேண்டும். இந்த ஆலயத்தில் என்ன இருக்கு? எல்லா கட்டையும் எரியணும். ஒரு கட்டை கூட என்ன பண்ணிடக்கூடாது, புகை மட்டும் வரக்கூடாது. எல்லா கட்டையும் எரியணும். பவர் இருக்கணும், பவர்ஃபுல் இருக்கணும். ஒருத்தரை அடிச்சிக்கிறது இல்லை, ஒருத்தரை ஏளனமாக பேசிக்கிறது இல்லை இல்லை. எல்லாரும் ஒருத்தரை பார்த்து சந்தோஷம் பகிர்ந்து கொள்ளுகிறது. எல்லா கட்டையும் ஒன்றா இருக்கணும். அந்த சமத்துவம் தான் இயேசுவானவர் சொல்லுகிறார். உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களோடு சந்தோஷம்னு ஒரு வார்த்தையை பகிர்ந்துக்கலாமா? சந்தோஷம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சொல்லுங்கள், அண்ணா சந்தோஷம்ண்ணா, ரைட், அக்கா சந்தோஷம் அக்கா. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள். ஏன் அங்கேயே சொல்லிங்க, அவங்களையும் நான் பார்த்துடுறேன். சந்தோஷம் தான். பொண்டாட்டிக்கு முதல் தூரம் கை கோப்பி சொல்லிடுறீங்களா? ரைட். இந்த பாட்டி ஜெயிச்சா இந்த வசனம் படிக்கூடாது, அந்த பாட்டி ஜெயிச்சா அதை படிக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இந்த பாட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஏன்னா எல்லாரும் படிக்கிட்டோம், எல்லாரும் கொடுக்கட்டோன்னு சொன்னார் பொருளாளர். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம். எல்லாரும் மகிழ்ச்சியாக போகணும், மகிழ்ச்சியாக வரணும், மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளணும் இல்லை. அந்த சந்தோஷம் நிச்சயமாகவே கடவுள் கொடுத்த அழகான பண்பு, அழகான ஒரு பலன் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் புன்னகையோடு சிரிக்கும்போது நிச்சயமாகவே ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கான துணிவு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கான துணிவை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை பார்க்கணும். ஆனால் ஒழுங்காக திருச்சபைக்கு வரணும், ஒழுங்காக கடவுளை பார்க்கணும், உண்மையோடு கடவுளை பார்க்கணும் என்கிற ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அம்மா கிட்ட சொன்னார், அம்மா நான் கொடுக்குற தண்ணீரும் உனக்கு தாகம் உண்டாகாது இல்லை, நான் கொடுக்குற தண்ணீர் உங்களுக்கு நிலையாக இருக்கும். அப்போது அம்மா என்ன பண்ணாங்க? இப்போ எங்கே இருக்கிறாங்க அம்மா? சமாரிய ஸ்திரீ எங்கே இருக்காங்க? இப்போ ஐயாவோட சொல் கேட்டு எங்கே இருக்காங்க? ரொம்ப அழகாக சொன்னார் மோனன்னு இல்லை. இப்போ அம்மா கிணத்தாண்ட இருக்கணும், தண்ணி வேணும், வாளி வேணும்னு கேட்ட அம்மாவுக்கு தண்ணி வேணாம், ஐயா கேட்டார் தண்ணி வேணுமா. ரெண்டு பேருமே தாகமாகறாங்க. உண்மையான புருஷன் இல்லை அந்த அம்மாவுக்கு. ஐயாவுக்கு தாகம் எடுக்குது. ஆனால் இப்போ அந்த அம்மா தண்ணியும் வேணாம், ஐயா எனக்கு உண்மையான ஒரு சாமியை பார்த்துட்டேன், இப்போது கிணத்தாண்ட இல்லை. அம்மா என்ன பண்ணாங்க? ஊருக்குள்ளே ஓடினாங்க. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அழைச்சார் ஏசையாவை. இப்போ யார் எனக்காக போவான், வாப்பா, டே யாருமே இல்லைடா இந்த சூழ்நிலையிலே இன்னைக்கு அம்மா ஆண்டவர் ஐயா அதான் சொல்கிறேன், உணர்ந்தா போதும், மன்னிப்பு கோரணுன்ற அவசியம் இல்லை, ஐயா கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை. அம்மா எடுத்துட்டாங்க இல்லை. ஷி பீன் லைக் எ மிஷினரி. ஓடினாங்க, நான் இயேசுவை பார்த்தேன், மேசையாவை பார்த்தேன் என்று சொல்லி அவர் மிஷினரியை போல அன்னைக்கு பெண் மிஷினரி உருவானாங்க என்ற ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருமை நம்மளுக்கு இருக்கிறது. அம்மா ஓடி போனாங்க. இருக்கிற தண்ணியும் வேணாம், வாளியும் வேணாம், நான் வேற இறைக்கிறேன் எல்லாருக்கும், நான் வேற இறைக்க போகிறேன், நான் தண்ணி இறைக்க போகிறேன் எல்லாருக்கும். என்னன்னு, நான் இயேசுவை பார்த்துட்டேன். நம்ம எல்லாரும் கருங்களை தூக்கி இயேசுவை பார்த்துட்டேன் நம்ம செல்லாமா? நான் இயேசுவை பார்த்தேன், நான் இயேசுவை பார்த்தேன்,
இல்லை? தேங்க்யூ. அதமானேன், அசுத்த உதடு வேணாம், நாம் பரிசுத்தமாயிட்டோம், கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்தினார், சந்தோஷத்தோடு நாம் சென்று இல்லை வருகிறவர்களுக்கு சொல்ல நாம் ஆயத்தப்பட வேண்டும். இல்லை? அப்போ அந்த ஜனங்க இன்னும் சொல்கிறாங்க, நீ நிறைய சொல்கிறது எங்களுக்கே தெரியுமே. இல்லை? ஒரு சிலது இருக்கிறது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். ஆனால் த கமிஷன் ஆஃப் காட், என்கவுண்டரிங் த கமிஷன் ஆஃப் காட், அவருடைய கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு ஊழியத்துக்கான அழைப்பு, கர்த்தருடைய சந்திப்பு பரிசுத்தத்துக்கான அழைப்பு, கர்த்தருடைய சந்திப்பு ஒரு அழகான அழைப்பு. நாம் படிக்கலாம். நீ நிஜமாக எனக்கு பிடிச்ச ஒரு சங்கீதம் 139 சங்கீதம் 12 வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 139 12 வசனம். ஆ ஆ ஆ உனக்கு இருளும் வெளிச்சமும் சரி. The good definition, the worship is nothing but that brings the oneness, the darkness in the midst of light. இந்த அர்த்தம் வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. வேதத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே, உமக்கு மறைவா நான் எங்கே போயிட முடியும்? நான் தூரமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது, அருகாமையில் இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு தெரியுது, நான் படுக்கை போட்டாலும் உங்களுக்கு தெரியுது, நான் முழிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது. இல்லை? உங்களுக்கு தூரமாக நான் எங்கேயும் மறைஞ்சிட முடியாது. சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக உணர்வோடு கூட சொல்லுவார், இந்த இருளும் வெளிச்சமும் சரி. நம்ம எல்லாரும் சொல்லலாமா? இருளும் வெளிச்சமும் சரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம எல்லாரும் இருளில் பார்க்க முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அழகான அனுபவம், the worship is nothing but encountering the experience of God, experience of God. கடவுளுடைய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இருளும் உங்களுக்கு சரி, இருளும் உங்களுக்கு சரி வெளிச்சத்தை போல என்று சொல்லி சங்கீதக்காரன் அவர் உணர்ந்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே கூட நீங்கள் அத்தகைய ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் வாழ்த்துகிறேன். கடவுளுக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கடவுள் பார்க்கலையா, கடவுள் செய்யலையா, இவ்வளோ நாள் ஆச்சே என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். தயவுசெய்து சொல்லுகிறேன், உண்மையோடு கூட அர்ப்பணியுங்கள். கடவுள் அத்தகைய காரியங்களை ரொம்ப அழகாய் பிரசித்தமாய் அவர் கண்டிப்பாக உங்களுக்காக செய்வார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இயேசுவானவர் பார்க்க வருகிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ கடவுள் உங்களை பார்க்க வருகிறார். நேற்று தினத்தில் வாலிபர்களுக்கான முகாம் பேராயத்தில் லைட் அரங்கத்தில் நடந்தது. அப்போது திருச்சியிலேருந்து வந்த ஆயர் அவர்கள் ரொம்ப அழகாய் பகிர்ந்து கொண்டார். புத்திஸ்ட் அவங்களுடைய மத கோட்பாடுகளில் ஒரு காரியம் இருக்கிறது, நரகத்தில் கூட சாமி வந்து பார்ப்பார்னு, நரகத்தில் கூட சாமி வந்து பார்ப்பார்னு இருக்குது. நம்மளை நரகத்தில் தள்ளி விட்டுருவேன்னு சொல்கிற கடவுள் இல்லை, அப்படி அல்ல. அப்படி தான் ஒரு பூசாரி கேட்டார், எங்கள் சாமி கண்ணை கூத்துறோம், எங்கள் சாமி கண்ணை கூத்துறோன்னு சொல்லின்னு இருக்கிறீங்களே, உங்கள் சாமி ரொம்ப ஒழுங்கா, உன்னை அக்னியில் போடுவேன்னு சொன்னாரே. யாருக்குமே என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. அப்போ நான் ஃபஸ்ட் இயர் எங்கள் காலேஜில். அந்த தாளந்து பெற்றவங்களுக்கு சொல்லுவார். அப்போ அப்படி சொல்லும்போது அப்போ தான் எங்கள் கம்யூனிகேஷன் ப்ரொஃபஸர் சொன்னார், அவர் ஆயர், அவர் இதை சொன்னது ஒரு ராஜா, எங்கள் சாமி இல்லை, இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி ஆரம்பிப்பார் என்று சொல்லி அவர் பகிர்ந்தார். எங்கள் எல்லாருக்கும் ஜில்லுன்னு ஆச்சு. அப்போ தான் அதுவரை என் சாமியை நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு எல்லாரும் ஒரு எழுச்சிக்குள்ளே வந்துட்டோம். என் சாமி, அந்த சாமி கண்ணை குத்துற சாமி, நான் என் சாமி எவ்வளோ நல்லவன்னு எப்படி சொல்கிறது? we have to reread the Bible. நம்ம எல்லாரும் மறுபடியும் வேதத்தை படிக்கிறவர்களாக ஆகணும். கண்டிப்பாக அது ஒரு ராஜா சொன்னார், என் சாமி அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை அவர் சொன்னார் என்று சொல்லி அவர் பகிர்ந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை நிச்சயமாகவே அது எடுத்துக்காட்டாக இருந்தாலும் இது நம்ம தான் பார்க்கல, நம்ம தான் அந்த தண்டனைக்குரிய ஆகுறமே தவிர மாறாக கடவுள் வந்து கண்ணை குத்துறார், தண்டிக்கிறார் என்பது அல்லவே அல்ல. மாறாக நீங்கள் நினைச்சாலே போதும், நீங்கள் உணர்ந்தாலே போதும், கடவுள் வந்து உங்களுடைய உதடுகளையும் உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா.
கடவுள் உங்களோடு கூட பயணிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே தலை குனிந்து, எழுந்துக்க வேண்டாம், தலை குனிந்து கடவுளிடத்தில் இன்னைக்கு அர்ப்பணிப்போம். வர்ஷிப் இன் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட். உண்மையோடு கூட, உறவோடு கூட, நல்ல ஆன்மாவோடு கூட நாம் அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்துவோம். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றேன். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றேன். உள்ளத்தின் நிறைவை வாய்கள் பேசும், உன்னதா உந்தன் கருணை பேச. உள்ளத்தின் நிறைவை வாய்கள் பேசும், உன்னதா உந்தன் கருணை பேச. விண்ணில் தூதர் பாடல் கூற, மண்ணில் மகிழ்ந்து பாடுமே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உந்தன் உறவால் உருக வேண்டும். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உந்தன் உறவால் உருக வேண்டும். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றேன். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றேன். படைப்புகள் உந்தன் பார்வையில் பட்சணம் தினம் பெருகுதே. படைப்புகள் உந்தன் பார்வையில் பட்சணம் தினம் பெருகுதே. பாதை தேடி பதினிலோமே பரமனே கண் பாருமே. எந்தன் வாலிப நாட்களெல்லாம் உந்தன் வாரிசாய் வாழ வேண்டும். எந்தன் வாலிப நாட்களெல்லாம் உந்தன் வாரிசாய் வாழ வேண்டும். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றேன். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றேன். கிருபையுள்ள நல்ல கடவுளே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா, ஆமாண்டவரே, உம்மை ஆராதிக்க, உண்மையாய் ஆராதிக்க, அவ்வண்ணமாகவே நாங்கள் உண்மையாய் மாற, அவ்வண்ணமையாக உண்மையான உணர்வுகளாய் நாங்கள் மாற, ஆமாண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ராஜாவாக வீற்றிருக்கிறீர், அரசாளுகிறீர், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அரசாளுகிற அந்த அரசவையில் ஆண்டவரே அநேக பேர் நாங்கள் உத்தமமாய் இருக்க நீர் கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகம் அப்படியாய் மாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அநியாயங்கள், அக்கிரமங்கள், வித்தியாசங்கள், ஆண்டவரே அப்பா, இதெல்லாம் ஒழிந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இல்லங்களிலிருந்து, தெருக்களிலிருந்து, ஆலயத்திலிருந்து எல்லாம் ஆண்டவரை மாறும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியான அடையாளங்களாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவரே, விசேஷமாக இந்த இல்லம் முழுதுமாக அப்படி திருக்கரத்தில் வைக்கிறோம். தேவையான எல்லாவற்றையும் சந்திப்பீராக. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நினைத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய யோசனைகளையும் நீ நிறைவேற்றும்படி அப்படி திருச்சமத்தில் வைக்கிறோம். விசேஷமாக வழி நடத்துகிறதான அயரையாக்காக, அயரம்மாக்காக, இன்னும் ஆண்டவரை பொறுப்பாளர்களுக்காக, திருச்சபை அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அப்பா, வேறே ஒரு ஆடுகள் உண்டு, அவர்களும் எனக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொல்லி அழைப்பித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயம் இங்கே இருக்கிற அனைவருக்குமான வெளிச்சமாய், அனைவருக்குமான வாழ்வாய், இருளும் வெளிச்சமும் சரி என்கிற அழகான ஒரு அர்த்தங்களோடு கூட அவங்களை ஆண்டவரே அப்பா எல்லா விதத்தும் அறிந்திருக்கிற கடவுளாய் நீர் வீற்றிருக்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம் சுவாமி, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கிருபையோடு கூட இறங்குவீராக. திருக்கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட எனக்கு அழகான அந்த தருணத்தை கொடுத்த ஆயரையாக்கும், ஆயிரமாக்கும், இன்னும் சேகர உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், திருச்சபை மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்ட ஆயிரம்மா அவர்களுக்கு மீண்டுமாக நம் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது திருப்பணிகள் சிறந்த முறையில் அமையவும், குடும்ப வாழ்வு சுகித்திருக்கவும் ஆண்டவர் உதவி செய்யட்டும். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கமிட்டு பார்த்துக்கிறார். மூன்றாம் நாள் மருத்துவம் எழுந்தினார். பரமத்துக்கு ஏறி சரண பிதாவாகிய பாதுகாத்து வச்சுட்டார். அவர் திருவுயிரில் மருத்துவரை ஞாபகத்துக்கு வருவார். பஸ்தா விசுவாசிக்கிறேன் பசங்க ஐக்கியம் சரீர விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரும் திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்டோம். அறிவிப்புகள். திருச்சபையில் மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த அருட்திரு எஸ் தவசேலி ஆயிரம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அழகாக பாடல் பாடிய ஜூடித் பிலிப் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர்கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இன்று ஆராதனைக்கு பின் திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். ஆராதனைக்கு பின் வாலிப ஐக்கிய சங்கத்தின் கூடுகை நடைபெறும். 1/11/2023 முதல் 31/5/2024 வரை நம்முடைய ஆலயத்தில் ஆயராக பணிபுரிந்த அருட்திரு எஸ் தவசேலி ஆயரம்மா அவர்களுக்கு ஆராதனைக்கு பின் பிரிவு உபசார விழா நடைபெறும். சபை மக்கள் சற்று நேரம் தங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 19/6/2024 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் 21/6/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். 1/6/2023 முதல் 1/11/2023 முதல் நம்முடைய ஆலயத்தில் அடாப் கமிட்டி பொறுப்பில் இருந்ததால் சிலருடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் பதிவேடில் விடுபட்டு உள்ளது. உங்களுடைய விசேஷத்த நாட்கள் விடுபட்டு இருந்தால் ஆயர் அல்லது செயலர் பொருளரை அணுகவும். பேராயத்திலிருந்து வந்த ஒரு அழைப்பு. அன்புடையர் பொருள் சென்னை பேராயம் 2024-25 தமிழிசை பள்ளி வகுப்புகள். இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சென்னை பேராயத்தில் திருச்சபை மக்கள் தமிழிசை பயின்று வழிபாடு பாடல்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக திருச்சபைகளில் தமிழிசை வகுப்புகள் நடைபெறுகிறது. 2024-2025 ஆண்டு தமிழிசை பயிற்சி வகுப்புகள் 2024 ஆண்டு ஜூலை மாதம் முதல் தொடங்க இருக்கிறது. இவ்வகுப்பில் சேருகிறவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 2025 ஆண்டு ஜூன் மாதம் நடக்க இருக்கும் நற்சான்று தேர்வுக்கு அனுப்பப்பட்டு பல்கலைக்கழக சான்றிதழ் பெறுவார். ஏற்கனவே பயிற்சி பெறும் மாணவர்கள் அடுத்த கிரேட் தேர்வுக்கு தொடர்ந்து படிக்கலாம். இப்பயிற்சியில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆயர் அவர்களை அணுகவும். விசேஷமாக நடத்தப்படும் பயிற்சிகள் தமிழிசை வாய்ப்பாடு இசை, வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், ஹார்மோனியம் மற்றும் பரதநாட்டியம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் நம்முடைய ஆயரை அணுகிறீர்களானால் மற்றும் விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். காணிக்கை விவரம்.
சபையார் அமரும் கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, அறிவிப்பிலே நாம் கேட்ட வண்ணமாக முடிவு ஜெபம் முடிந்த பின்னதாக சபையார் ஒரு சில நிமிடங்கள் தங்கி போக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம் மத்தியிலே திருப்பணியாற்றி இப்பொழுது சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் பேராலயத்திலே ஆயராக பொறுப்பேற்றிருக்கின்ற நமது ஆயர் அருட்திருமதி தவசீலி அவர்களது பணி சிறந்த முறையிலே அமைந்தமைக்காக ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா தாளந்துகளும் திறமைகளும் கொடுத்து சிறந்த முறையில் அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் திருப்பணி நம்முடைய ஆலயத்திலும் கடந்த காலங்களிலே அவர்கள் சிறந்த முறையிலே பணியாற்றி இப்பொழுது மாறுதலாகி சென்றிருக்கின்றார்கள். அவர்களது பணிகள் சிறக்கவும் அவர்களது குடும்ப வாழ்வு சுகித்திருக்கவும் நாம் இந்த நாளிலே மாத்திரமல்ல வருகின்ற நாட்களிலும் அவர்களுக்காக ஜெபித்துக்கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஜெபம் செய்வோம். நம் மத்தியில் இருக்கின்ற ஆயரம்மா திருமதி மெர்லின் ஜெயமணி அவர்கள் இறுதி ஜெபத்தினை ஏறெடுப்பார். ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Have you been to Jesus for the cleansing power? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His grace this hour? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are you fully trusting in His grace this hour? Are you washed in the blood of the Lamb? Are you walking daily by the Savior's side? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His grace this hour? Oh, be washed in the blood of the Lamb. Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are you fully trusting in His grace this hour? Are you washed in the blood of the Lamb? பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா? ஒப்பில்லா திருஞானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமானீரா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆம் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நல்ல வேளையிலும் கூட தூய ஆவியானவர் இந்த திருச்சபை மக்களோடு கூட நீர் அசைவாடி கொண்டிருக்கின்ற அந்த உன்னதமான தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். இந்த நாளிலும் கூட உமது அடியவர் மூலம் கேட்ட ஆன்மீக மன்னாவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டவர்களாய் உமக்கு நன்றி படைக்கின்றோம் ஐயா. இயேசுவை பார்க்க வந்த நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான அநீதியான எண்ணங்களையும் உமக்குள் புதைத்து விட்டு உம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு தூய ஆவியானவர் எங்களுக்கு புது பலனை, புது ஆற்றலை, புது அறிவை கொடுத்தார் என்ற நல்நம்பிக்கையோடு இங்கிருந்து கடந்து செல்ல தூய ஆவியானவர் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய், திடப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம்.
இப்பொழுதும் கூட இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களின் உள்ளத்தின் விருப்பங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், தேவரீர் நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். எத்தனையோ ஏக்கங்கள் விருப்பங்களோடு வந்திருக்கின்ற அத்தனை விசுவாசிகளின் விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றி விட்டீர் என்ற நல் நம்பிக்கையோடு அடுத்த வாரம் வருகின்ற பொழுது உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்ற இறைமக்களாக நீர் புதுப்பித்து அனுப்பும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். எங்கள் சிந்தனையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் தூய ஆவியானவருக்கு நாங்கள் சாட்சியுள்ள விசுவாசிகளாய் தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க எங்கள் யாவரையும் நீர் வழிநடத்தும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை செய்த சகல உபகாரங்களும் மறவாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுவாமி, இந்த அன்பான வாக்கில வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் ஆண்டவரே, ஆயர் ஐயாவும் குடும்பத்தினரையும் ஆண்டவரே, இந்த திருச்சபையும் ஆண்டவரே, திருப்பணியையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் உங்களுடைய திருப்பணியுடைய திருச்சமூகத்திலே வைக்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாராகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுளுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் உங்களுடைய திருப்பயணங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அனைவரும் எழுந்து நின்று முடிவு பாடலை சேர்ந்து பாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம்.